இந்த தர்ஷினி வாயை திறந்து வந்து எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராவணன் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாலே போதுங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை முக்கால்வாசி தீர்ந்துடும். ஏன்னா ராவணன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலே வந்து போதும். கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் நல்லதாக தான் வந்து நடக்கும். ஆனால் ஆதி குணசேகரன் வந்து ராவணனை முழுக்க முழுக்க இப்போ நம்புறாரு. ஏன்னா ராவணனை பற்றி என்ன பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் ரொம்பவே விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்குமே நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொற்றவை வந்து நம்ம சீரியலுக்குள்ளே வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷனில் வந்து வெளியில் போயிருப்பாங்க. இப்போ அகெயின் வந்து அவங்க இந்த தர்ஷினி கேஸில் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இதில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து வரும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா வந்து தெரியும். அண்ட் கதிர் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கிட்டையுமே அந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருப்பான். இப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி வந்து தர்ஷினியை வந்து உண்மையை சொல்ல வைக்கணும், தர்ஷினி வாயிலேருந்து நம்ம உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அந்த கொற்றையை வந்து ஜனனிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவங்க இப்போ இந்த கேஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜனனிக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் ஜனனி சக்தி அதுக்கப்புறம் அவங்க விசாலாட்சி 3 பேருமே பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜனனிக்கு அந்த கொற்றவை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ யாரா கால் பண்ணுறதுன்னு எடுத்து பார்த்தா கொற்றவை மேடம் தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சக்தி கிட்ட சொல்கிறாங்க. சரி என்னன்னு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் ஜனனி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜனனி, இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு போஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தர்ஷினி கேஸை நான் தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா மேடம், ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தர்ஷினி பற்றின சில விஷயங்கள் எல்லாமே நான் வீட்டில் வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். உங்களால் கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஷியோர் மேடம், கண்டிப்பாக எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷனை சென்ட் பண்ணோடனே வந்து ஓகே மேம், நான் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு ஜனனி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ சக்திக்கு உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொற்றவை மேடம் வந்து தர்ஷினோட கேஸை எடுத்திருக்காங்களா, நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நம்ம உடனே போயிட்டு வந்துடலாம் சக்தி வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடி எங்கே போய்கிட்டு இருக்க, இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் எங்கெங்கேயோ போகணும் அப்படின்னு விஷாலாட்சி கேட்கும்போது, அத்தை இது ரொம்ப முக்கியமான விஷயம், தர்ஷினி பற்றின விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், அதனால் நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுங்க சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாலாட்சியும் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அதனால நம்ம சக்தி ஜனனி 2 பேருமே வந்து கிளம்பி விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போயிடுறாங்க. ஸோ நேரடியாக அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொற்றவை மேடமை வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. என்ன மேடம் திடீர்னு நீங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, தர்ஷினி கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஜனனி, எனக்கு ரீபோஸ்டிங் கொடுத்து இப்போ தான் வந்து எனக்கு இந்த கேஸ் பற்றின விஷயங்கள் சொன்னாங்க. சரி, அது வந்து கண்டிப்பாக உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மேடம் இன்னும் வரைக்கும் தர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறா, அவள் இன்னும் வரைக்கும் வாயை எதுவுமே வந்து திறக்கலை. அது மட்டும் கிடையாது, அவளை இந்த மாதிரி வந்து ஆதி குணசேகரன் கேஸுக்கு வந்து ஆதரவாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கால் பண்ணி எங்கள் கூட வந்து ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை கூப்பிட்டேன். அவளுமே வந்து வரேன்னு சொன்னதுனால ஒரு கேபை புக் பண்ணி அவள் வந்துக்கிட்டு இருந்தா. பக்கத்தில் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணா, நான் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவேன்னு. ஆனால் அப்போ வரைக்கும் அவள் வந்து வரவே இல்லை. அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு, அப்போ கூட நம்ம தர்ஷினி வரல. நான் சந்தேகப்பட்டு கால் பண்ணி பார்க்கும்போது அவளோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடணும், ஆனால் எங்கேயுமே தர்ஷினி பற்றின எந்த விஷயமே வந்து கிடைக்கல. ஒருவேளை அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அதுதான் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாமல் எனக்கு ஒரு சின்ன குழு கிடச்சிது. அந்த குழுவை வச்சு நான் வந்து இந்த திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை இருக்குல்ல, ஸோ அந்த கிராமத்தில் போயிட்டு தான் நம்ம வந்து தர்ஷினி வந்து அங்கே ஒரு வேலை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி போனேன். ஸோ அங்கே போயிட்டு பல போராட்டங்கள் நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய ரவுடிகள் இருந்தாங்க. எல்லாத்தையுமே சமாளித்து நம்ம தர்ஷினியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். தர்ஷினி மட்டும் கிடையாது, அவங்க கூட வந்து அந்த பையன் ஒருத்தர் சாமிநாதன், அந்த பையனும் இருந்தான். அந்த பையனையுமே வந்து கூட்டிகிட்டு வரும்போது வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ரவுடிகள் ஒரு சில பேர் வந்து அந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற பையனை வந்து சுட்டுட்டாங்க. அந்த சுட்டதில் அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக வந்து தர்ஷினியை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து அந்த தர்ஷினியை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த விகே வந்தான். அந்த விகே யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம். அந்த விகேக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அந்த ஆள் வந்தான். அதுக்கப்புறம் நான் சக்திக்கு ஃபோன் பண்ணி சக்தியை வர
வச்சேன். ஸோ ஃபைனலா நாங்க 3 பேரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க விகேவ வந்து சுட்டுட்டாங்க. அந்த நேரத்தில தான் ராவணன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்தா. அந்த ஆள் வந்துட்டு நாங்க மேல வந்து விகேவ பார்க்கறதுக்குள்ள நம்ம தர்ஷினிய பார்த்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போயிட்டான். இப்போ வீட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் தான் வந்து தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தத எல்லார்கிட்டயுமே சொல்லி நம்ப வச்சுட்டான். அதே மாரி தர்ஷினிய கூப்பிட்டு கேட்கும்போது அவளுமே வந்து அத தான் சொல்றா. ராவணன் சார் தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றி. ஜனனி தான் என்ன கடத்துனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு அப்படியே அவ வந்து எல்லாத்தையுமே மாத்தி பேசுறா. அவ ஏன் இப்படி பேசுறா? எதுக்காக இப்படி பேசுறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல மேடம் அப்படின்னு ஜனனி சொல்றாங்க. என்னன்னு ஜனனி நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தர்ஷினி வந்து உங்களுக்கு எதிராவா பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்காக அவ இப்படி பேசுறா? அவ சுயநினைவுல இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் அவ நல்லா தான் மேம் இருக்கா. ஆனா இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன பேச்சா இருந்தாலும் அவகிட்ட கிளியரா என்னால பேச முடியல. வீட்ல இருக்கிறவங்க அவகிட்ட வந்து என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. என்னால எதுவுமே அவகிட்ட ஓப்பனா பேச முடியல. அதனால தான் நான் வேற ஏதாவது பண்ணா சரியா வரும் அப்படிங்கிற மாரி நினச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஜனனி, வேற என்ன பண்ணி நீங்க வந்து இந்த மாரி உண்மைய வர வைக்கலான்னு பிளான் பண்றீங்க அப்படின்னு நம்ம கொற்றவை கேட்குறாங்க. அது இல்ல மேடம். அவ எங்ககிட்ட தான் வந்து உண்மைய சொல்லாம இருக்கா. ஆனா இதுக்கு பின்னாடி அவ மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் தான் அவள வந்து வெளியில உண்மை சொல்ல விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது வெளியில சொல்லிட்டா போதும். எல்லாருக்குமே நல்லதாயிரும். அதனால ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர வர வச்சு ஏதாவது பேச வைக்கலாமா அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். அப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சக்தி சொல்றாரு, "என்ன ஜனனி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சைக்கியாட்ரிஸ்ட்டா? அப்படிலாம் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, அந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை சும்மா விடுவாங்களா? என் பொண்ண மொத்தமாவே நீ பைத்தியக்காரின்னு நினைக்கிறியா? அப்படின்னு சண்டை போட மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, கரெக்ட்டு தான் சக்தி நீ சொல்றது. அவங்க இப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா நமக்கு வேற வழி கிடையாது. வேற என்ன சொல்லி நான் வந்து தர்ஷினிய உண்மைய சொல்ல வைப்பேன். அவ இந்த கேஸ்ல உண்மைய சொன்னா மட்டும் தான் இங்க எல்லாமே வந்து சரியா வரும். எதுவுமே பேச மாட்டேங்கிறா. வாய தொறக்க மாட்டேங்கிறா. நம்ம போய் ஏதாவது கேட்டா, ஈஸ்வரி அக்கா என்ன பேசுறாங்கன்னு பார்த்தேல்ல. அவகிட்ட நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தா எப்படிதான் நம்ம வந்து அவ வாயிலேருந்து உண்மைய வர வைக்க முடியும்? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அந்த விகே வந்து பொழைக்கணும். இப்போ அந்த விகேக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஆள் பொழைக்கிறது எப்போ அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. ஸோ நம்ம தர்ஷினி கிட்ட தான் எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும் சக்தி அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் ஜனனி. ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாரு. இதெல்லாம் நடக்குமா?" அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா இதெல்லாம் நடக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சக்தி சொல்றாரு. ஸோ கொற்றவை சொல்றாங்க, "இங்க பாருங்க ஜனனி, இப்போ நான் வந்து உங்க வீட்டுக்கு விசாரணை பண்றதுக்காக தான் வரப்போறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் வச்சு நான் வந்து தர்ஷினி கிட்ட தனியா பேசி பார்க்குறேன். ஒருவேளை அவங்க என்கிட்ட ஏதாவது உண்மை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை என்கிட்ட உண்மைய சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே." அப்படிங்கிற மாரி வந்து கொற்றவை சொல்றாங்க. கரெக்ட் தான் மேம். ஆனா வந்து தர்ஷினி உண்மைய சொல்லுவாளா என்னன்னு தெரியலையே! அவளுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த அவ மறைக்கிறா. அந்த விஷயத்த அவ ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறா. இதுக்கு முன்னாடி ரொம்பவே போல்டா இருந்த பொண்ணு மேம் அவ. எந்த விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேரா அவ பேசுற ஆளு தான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக இவ்ளோ தடுமாற்றம் அவ மனசுக்குள்ள இருக்கு? அப்படி என்ன அவ அந்த விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு பார்க்குறா? எதுக்காக என் மேல இப்படி பழிய போட்டா? அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல மேம். அத நெனச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்றாங்க. "இங்க பாருங்க ஜனனி, நீங்க எத பத்தியும் நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நிச்சயமா வந்து தர்ஷினி வந்து உண்மைய சொல்லிருவா. அவ வாயாலேருந்து நம்ம உண்மைய வரவழைச்சுலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்ன மாரியான ட்விஸ்ட் பண்ணி அவள பேச வைக்கணுமோ, அப்படிதான் பேச வைக்க முடியும். அவசரப்பட்டு நீங்க வந்து ஏதாவது டாக்டர கூட்டிட்டு வர்றது, அது இதுன்னு பண்ணிட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துரும். அதனால அந்த பிரச்சனை எதுவும் இல்லாம நம்ம வந்து சுமூகமா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து தேடலாம். சரி, நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, எல்லா ஃபைலையுமே நான் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் விசாரிக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி வர வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே மேடம். நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொற்றவை வீட்டுக்கு வந்து தர்ஷினி கிட்ட உண்மைய வர வைக்க போறாங்களா? இல்ல தர்ஷினி உண்மைய சொல்ல போறாளா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.